இருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. இன்று மாலை 2 மணிக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் சிலை அடியில் கிட்டு பூங்காவில் இன்று ஒரு மிகப்பெரிய மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த மக்கள் சந்திப்பில் இலங்கையினுடைய ஜனாதிபதி கௌரவ மாண்புமிகு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வில் அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்வதற்கு முன்னர் மன்னாரில் ஒரு மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலும் ஒரு மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார். பல பிரதேசங்களிலிருந்து பெருந்தொகையான மக்கள் வாகனங்களில் கொண்டு சென்று இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பல மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றது ஒரு இயல்பான நிகழ்வாக காணப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தல் தற்போது கடுமையான சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது, பரபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இலங்கை முழுவதும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான மிகப்பெரிய ஒரு பரபரப்பான நிலை காணப்படுகின்றது. அரசியல்வாதிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பரபரப்பாக முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அனுரா தொடர்பான ஒரு சர்ச்சை, அந்த சர்ச்சையை பின்னர் எவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்பது சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கம். அடுத்ததாக மன்னாரில் என்ன சொன்னார், யாழ்ப்பாணத்தில் என்ன சொன்னார், அனுரா சொல்வதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அல்லது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அள்ளி வீசப்பட்ட வசனங்களா என்ற விமர்சனங்கள் சம்பந்தமாக ஒரு விரிவான காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அனுரா தொடர்பான ஒரு சர்ச்சை, அதாவது சில தினங்களுக்கு முன்னர் அனுரா தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அதாவது ஜனாதிபதி செயலகம் செயலாளர் என்று சொல்லி முகவரியிடப்பட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக ஒரு கருத்து தற்போது பரவலாக நிலவி வருகின்றது. இந்த கருத்து உண்மையா பொய்யா? அதாவது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு அவருக்கான சில கட்டுப்பாடுகளை விதித்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றதாக கூறப்படுகிறது. அதாவது தேர்தல் விதிமுறைகளை மீறி செயற்படுகின்றார் அனுரகுமார திசாநாயக்க, அவற்றை இனி அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள், ஆவணம் செய்யுங்கள், அதனை ஜனாதிபதி அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள் என்ற தோரணையில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய விசேட செயலாளருக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக, அதாவது தேர்தல் ஆணைக்குழுவால் அனுப்பப்பட்டதாக ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் நிலவப்படுகின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அண்மைய காலங்களில் ஆளுங்கட்சியால் பல இடங்களில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றது. அண்மையில் கூட இலங்கையினுடைய பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் நடந்த திருவிழா காலங்களிலே அங்கு தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கான சின்னங்கள், கட்சி சம்பந்தமான அந்த வெளிப்படுத்துகின்ற பதாதைகள் மற்றும் சுவரட்டுகள், அந்த பகுதியில் இராணுவ போலீசாரினுடைய கடுமையான பிரசன்னம், கோயிலுக்கான நெருக்கடிகள், மக்கள் பக்தர்களுக்கான மிகப்பெரிய ஒரு விடுத்தப்பட்டதாகவும், இதனை விட அந்த பகுதியில் சப்பாத்துக்களுடன் போலீஸ் இராணுவம் முப்படையினர் அங்கு நின்றதாகவும் ஒரு விமர்சனம் காணப்படுகின்றது. இந்த விமர்சனம் சம்பந்தமாக இங்கு வந்த அமைச்சர் ஒருவரிடம் கேள்வி கேட்டபோது அவர் தனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பியோடிய சம்பவம் இங்கு காணப்படுகின்றது. இந்த இடத்துல கருணி அமரசூரிய அவர்கள் வந்தபோது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகிறது என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் அவற்றை அங்கு சென்று நீக்கும்படி கூறி அவ்வாறு அவை அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் அதை நீக்கிய சம்பவங்களும் அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த விடயங்களாக காணப்படுகின்றது. இதைவிட வடக்கு கிழக்கு, அதாவது தென்னிலங்கை போன்ற பகுதிகளில் அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு இடங்களில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்குறுதிகளை வழங்குகின்றார் என்று சொல்லியும் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுகின்றார் என்று சொல்லியும் இது தேர்தல் விதிமுறைக்கு முரணானது என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுக்களுக்கு மக்கள் அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் எதிர்க்கட்சிகள் அவ்வாறு விமர்சித்ததாகவும் ஒரு பரவலாக பேசப்பட்டு வந்த கருத்துக்கள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தற்போது ஒரு சில தினங்களுக்கு முன்னர்
அனுரா குமார திசாநாயக்கா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா அவர்களுக்கு தேர்தல் விதிமுறைகளை மீறியது சம்பந்தமாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த சர்ச்சைக்கு தற்போது தேர்தல் ஆணைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. இவ்வாறான கடிதங்கள் தாங்கள் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்காவுக்கோ அல்லது அவர்களுடைய செயலாளருக்கோ அனுப்பப்படவில்லை என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. எனவே இந்த கருத்து ஒரு சர்ச்சையான கருத்தாகவும் எதிர்த்தரப்புகளால் கிளப்பிவிடப்பட்ட ஒரு கருத்தாகவும் காணப்படுகின்றது. அதாவது அனுரா குமார திசாநாயக்கா தேர்தல் விதிமுறைகளை பல்வேறு இடங்களில் மீறப்படுவதாக கூறப்படுகின்ற மக்களினுடைய கருத்துக்களாகவும் அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களாகவும் எதிர்த்தரப்புவாதிகளுடைய கருத்துக்களாகவும் தான் இது தற்போது இருப்பதாக தற்போது ஒரு விமர்சனம் காணப்படுகின்றது. இதைவிட அனுரா குமார திசாநாயக்கா சகல தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் தெற்கு பகுதி என்றாலும் சரி வடக்கு பகுதி என்று சொன்னாலும் சரி தானே போய் நின்று செயற்படுகின்றார். இது ஒரு ஜனாதிபதிக்கான ஒரு அழகு அல்ல, ஒரு ஜனாதிபதிக்கான ஒரு தகுதி, ஒரு ஜனாதிபதி அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் அல்ல. ஏனென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது முன்னைய காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளுடைய வரலாறுகள் அவர்களுடைய தேர்தல் காலப்பகுதியில் அவர்களுடைய செயற்பட்ட விதங்களை நாங்கள் பார்க்கின்ற போது வித்தியாசமாக காணப்படுகின்றது. நேரடியாக அனுரா குமார திசாநாயக்காவை தேர்தல் களங்களில் நின்று பிரச்சாரங்கள் செய்ததும் கருத்துக்களை வெளியிடுவதுமாக காணப்படுகின்றது. ஆனால் முன்னைய காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களாகிய சந்திரிகாவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அதற்கு பிறகு வந்த கோத்தபாய ராஜபக்சவோ அல்லது மைத்ரிபால சிறிசேனா அவர்களோ இவ்வாறான தேர்தல் காலப்பகுதியில் பிரச்சாரங்களில் அவர்கள் நேரடியாக ஈடுபடாமல் அவர்கள் தங்களுக்கு பதிலாக அமைச்சர்களையோ அல்லது பிரதி அமைச்சர்களையோ அனுப்பி அரசியல்வாதிகளை அனுப்பி இவ்வாறான பிரச்சாரங்கள் நடவடிக்கைகள் ஈடுபடுவதுதான் பொதுவான வழக்கமாக காணப்படுகின்றது. அவ்வாறு ஈடுபடுவது அவர்களுடைய அவர்களுக்கான பதவிக்கொரு இழுக்கு என்பது போன்றொரு கருத்துப்பட அவர்கள் கௌரவமாக அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை என்று சொல்லியும் அதற்கு பதிலீடாக ஏனைய அதிகாரிகளை அனுப்பி வைத்து அந்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவதுதான் வழக்கம். பொதுவாக ஜனாதிபதி தேர்தல்களிலே அவர்கள் நேரடியாக பங்கு எடுப்பார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல்களின் பின்னர் அவர்கள் ஒரு அதிகாரமிக்க அதிகாரியாக வந்த பின்னர் அவர்கள் தங்களுடைய அந்த அதிகாரத்தின் கீழே இருக்கின்ற ஏனையவர்களைத்தான் ஜனாதிபதி சார்பாகவோ ஜனாதிபதியினுடைய பிரதிநிதித்துவத்துக்கு பதிலாக அனுப்பி அந்த பிரச்சார கூட்டங்களில் நடத்தி வருவது வழக்கம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனங்கள் காணப்படுகின்றது. அநேகமாக இது சம்பந்தமாகவும் பலர் வித்தியாசமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். பல வருடங்களுக்கு பின்னர் 70 வருடங்களுக்கு பின்னர் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இலங்கையினுடைய ஒரு சோசலிச அதாவது இடதுசாரி கட்சியினுடைய ஒரு ஜனாதிபதி ஒரு நாடாளுகின்ற ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்திருப்பதன் காரணமாக அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அதாவது ஏவிபி கட்சியினுடைய வரலாற்றின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியாக தற்போது பரிணமித்து வந்த என்பிபி கட்சி அனுரா குமார திசாநாயக்கா என்றால் தான் என்பிபி என்றால் தான் அனுரா குமார திசாநாயக்கா என்கிற அளவுக்கு மக்கள் தெரிந்திருக்கின்றார்கள். அவருக்கு பின்னால் இருக்கின்ற அமைச்சர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களையோ மக்களுக்கு பெரிதாக தெரியாது. அவருக்கு தெரியாது என்று சொல்லலாம் யாரும். அதாவது இன்றும் கூட அவர்களுடைய பெயர்கள் எவருக்கும் பெரிதாக எடுபடுவதில்லை. இதன் காரணமாக அந்த கட்சியினுடைய ஒரு சின்னம் போல ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனுரா குமார திசாநாயக்கா என்றபடியால் அவர் நேரடியாக களங்களில் இறங்குகின்றார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலையும் அவர் நேரடியாக களமிறங்கி பிரச்சாரங்களில் ஈடுபட்டு ஜனாதிபதியாக இருக்கின்றார். இதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் யாழ் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றார். அதிலும் கணிசமான வெற்றிகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் தற்போது நிலவுகின்ற மக்கள் மத்தியில் நிலவுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது ஆளும் அரசுக்கு எதிராக பரவலாக பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் தான் மக்கள் பெரும்பாலும் கிளப்பி வருகின்றார்கள். அதாவது அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை அள்ளி வீசிய வாக்குறுதிகளை வெற்றிக்கும் பிரதி பலனாக எதையுமே செய்யவில்லை. தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது போர், அதாவது இறுதிப் போரின் போது மக்களுக்கான நியாயங்கள், அதாவது அந்த பொறுப்பு கூறுகின்ற நியாயங்கள். இந்த இடத்துல அனுரா குமார திசாநாயக்கா 100%
அவர் எதிர்மாறாக செயற்படுகின்றார். அதாவது சர்வதேச நாடுகளினுடைய பொறிமுறைகளின் ஊடாக விசாரணை செய்வதற்கு மறுத்து உள்ளக விசாரணைகளை செய்வதாகத்தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறி வருகின்றார். உள்ளக விசாரணைகளில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற எந்த ஒரு தமிழ் மகனுக்கும் நம்பிக்கை இல்லை. அதாவது காலத்துக்கு காலம் ஏமாற்றப்பட்டு வந்ததன் காரணமாக நம்பிக்கை இல்லை. இதற்கு அடுத்த பிரச்சனையாக இருப்பது காணாமலாக்கப்பட்டவர்கள் பல ஆயிரம் நாட்களை தாண்டி காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவற்றுக்கான ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எதையும் அன்று அரசாங்கம் இதுவரை முன்வைக்கவில்லை. அடுத்ததாக சிறைகளில் வாழுகின்ற அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் விடுவது தொடர்பாக சாதாரணமாக அந்த கதவை திறந்து விடுகின்ற சம்பவத்தை கூட அவரால் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொல்லியும் தமிழ் மக்கள் தரப்பில் ஒரு கடுமையான விமர்சனம் இருந்து வருகின்றது. முக்கியமான இந்த 3 பிரச்சனைகளையும் அவர் சிறிது கூட எள்ளளவும் அவர் கருத்தில் எடுக்காமல் சும்மா தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றார். அது வீசிவிட்டு வெற்றியடைந்த பின்னர் அவர் தன்னுடைய பாட்டில் போகின்றார்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் சார்பாக கடுமையான விமர்சனங்கள் ஏற்பட்டு வருகின்றது. இதன் பின்னணியில் அவர் தற்போது சில கருத்துக்களை கருத்துக்களை அள்ளி வீசுகின்றார். அந்த கருத்துக்கள் கூட தற்போது சர்ச்சையாக காணப்படுகின்றது. அனுரா குமார திசாநாயக்க நடைமுறைக்கு சாத்தியமான கருத்துக்களை கூற வேண்டும், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கருத்துக்களை கூறி மக்களை ஏமாற்றுகின்றார் என்ற ஒரு கடுமையான விமர்சனங்களும் அனுராக்கு எதிராக காணப்படுகின்றது. எனவே இவற்றை நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து மக்களுக்கு இருந்த அந்த ஆதரவு பாராளுமன்ற தேர்தலில் சற்று குறைந்திருக்கின்றது. இனி உள்ளூராட்சி தேர்தலில் எப்படி அமையும் என்பது அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் அனுரா குமார திசாநாயக்க தான் நேரடியாக வந்து மக்களை சமாளிப்பதற்காக அவர் இந்த விடயங்களில் நேரடியாக தோன்றுவதாகவும் பலருடைய கருத்துக்கள் காணப்படுகின்றது. சர்ச்சையான இந்த விமர்சனங்கள் காணப்படுகின்றது. இதைவிட அனுரா குமார திசாநாயக்காவுடைய பிரசன்னம் சம்பந்தமாக இதுவரை பார்த்தோம். இதை விட மன்னார், யாழ்ப்பாணம் 2 பிரதேசங்களிலும் இன்றைய தினம் அனுரா குமார திசாநாயக்கா நேரடியாக களமிறங்கி மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். அது ஒரு வகையில் தேர்தல் பிரச்சாரமாக காணப்படுகின்றது. அனுரா குமார திசாநாயக்கா மேடையில் காணப்பட்ட தேர்தல் பிரச்சார சின்னங்கள், அந்த சின்னங்களுக்கு வாக்களிப்பதற்கான வழங்கப்பட்டுள்ள புள்ளடிகளை பார்க்கின்ற போது அனுரா குமார திசாநாயக்க நேரடியாக இன்றும் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய விதிமுறைகளை மீறி செயற்பட்டதாகத்தான் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த இடத்தில் அனுரா குமார திசாநாயக்க மன்னாரில் சில வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார். மன்னார் பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான படகு போக்குவரத்து, அதாவது கப்பற் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதாக அந்த இடத்துல ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கின்றார். பல வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மன்னார் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான படகு போக்குவரத்து, கப்பற் போக்குவரத்து தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரத்துக்கு இடையிலான கப்பற் போக்குவரத்துக்கள் பல வருடங்களுக்கு முன்னர் காணப்பட்டது. அவை பிறகு போர்ச்சூழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டு தற்போது அவை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார். இதைவிட மன்னாரில் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போன்ற கருத்துக்களையும் அங்கு கூறியிருக்கின்றார். அதாவது அந்த காற்றாலை இயற்கைக்கு பாதிப்பு என்று சொல்லியும் சுற்றுச்சூழல் பாதிப்படையும் என்று சொல்லியும் தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் கடுமையான போலீசார் அதிகாரிகள் மக்களுக்கு இடையிலான கடுமையான போராட்டங்கள் அண்மைய காலங்களில் இடம்பெற்று வருகின்றவை அனைவரும் அறிந்த விடயங்கள். அதிகாரிகள் போலீசாரினுடைய உதவியுடன் மக்களுடன் இவ்வாறான கடுமையான மோதல்களில் ஈடுபட்டு வருவதும் அவை பிறகு தடைப்பட்டு திருப்பிச் செல்வதுமாக காணப்படுகின்றது. இந்த சர்ச்சைகள் மக்கள் போராட்டங்களுக்கு அனுரா குமார திசாநாயக்கா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போன்ற தன்னுடைய கருத்தை வழங்கியிருக்கின்றார். ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் தான் இவற்றுக்கு காரணம் என்று சொல்லியும் இவை மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியும் அவர்களுடைய திட்டமிடல் இன்மை காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக காணப்படுகிறது என்று சொல்லியும் மக்களுடைய ஏகபுய்த்த ஆதரவுடன் மீண்டும் இந்த காற்றாலை திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று சொல்லியும் இந்த இடத்துல ஒரு 2வது வாக்குறுதியை அவர் வழங்கியிருக்கின்றார்.
இதைவிட வழமையாக யாழ்ப்பாணத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார். அந்த வாக்குறுதிகள் அனைவரும் அவர் வழமையாக சொல்கின்ற பாணியில் தான் செய்திருக்கின்றார். புதிதாக எதையும் அவர் சொன்னதாக தென்படவில்லை என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றார்கள். அதாவது தினம்தோறும் சொல்கின்ற கருத்து தான் அவர் கூறியிருக்கின்றார். யுத்தம் தொடர்பாக இனவாதம் பிரிவினைவாதங்கள் இந்த நாட்டில் நடைபெறாத வண்ணம் தமது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லியும் இனவாதத்தை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இனி இல்லாமல் போய்விடும் என்று சொல்லியும் காணி விடுவிப்பு மக்களினுடைய நிரந்தரமாக மக்களுடைய வாழ்கின்ற காணிகள் படையினர் வசம் அல்லது போலீசார் வரம் முப்படையினருடைய வசங்கள் இருக்கப்படுமாக இருந்தால் அவை படிப்படியாக தொடர்ச்சியாக விடுவிக்கப்படும் என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்க தன்னுடைய வாக்குறுதியில் கூறியிருக்கின்றார். காணாமலாக்கப்பட்டவர்கள் பிரச்சனை தொடர்பாக முதலாக அனுரா குமார திசாநாயக்க திருவாய் மலர்ந்திருக்கின்றார். காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகளும் அதற்கான முடிவுகளும் அதற்கான தீர்வுகளும் விரைவில் வழங்கப்படும் என்ற கருத்துச்சார இந்த இடத்துல கூறியிருக்கின்றார். இராணுவத்தினர் வசம் இருக்கும் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும். இராணுவத்தினர் வசம் இருக்கின்ற மக்களினுடைய வாழ்கின்ற காணிகள் தோட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லியும் மக்களுடைய வேலைவாய்ப்புகள் விவசாயத்துக்கு அவை பயன்படுத்தப்படும் என்று சொல்லியும் பாரபட்சம் இல்லாமல் அவை தொடர்ச்சியாக விடுவிக்கப்படும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் அனுரா குமார திசாநாயக்க அண்மையில் சில ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். சில காணிகளை விடுவித்திருக்கின்றார், வீதிகளை விடுவித்திருக்கின்றார். ஆனால் விடுவிக்கப்பட்ட வீதிகள் மீண்டும் மூடப்பட்டதாகவும் சில சர்ச்சையான கருத்துக்கள் காணப்படுகின்றது. அண்மையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அவர் பலாலி வரையான வீதியை மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்கப்பட்டதாக செய்தி ஊடகங்கள் கருத்து வெளியிட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த இடத்துல தமிழர்கள் சிங்களவர்கள் பௌத்தர்கள் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் இந்து முஸ்லீம் பௌத்தம் என்கின்ற இனவாதமோ மதவாதமோ இல்லாமல் அனைவரும் ஒருங்கே இணைந்த ஒரு இலங்கைக்குள்ளே வாழ்வதற்கான சூழல்கள் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்க தன்னுடைய கருத்தில் இங்கு கூறியிருக்கின்றார்.